வியூவர்ஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரோட வீட்டுக்கு வந்த பசுபதி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்து பசுபதியை தூக்கி உள்ளே வச்சாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ராகினியை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை வந்து மிரட்டுறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற ஆள் வந்து காவேரி கிடையாது. ரொம்பவே போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க பசுபதியை. நார்மலாக பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவங்க ஒரு 4 வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பசுபதியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பசுபதியை வந்து இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் யாருன்றதை உங்களுக்கு காட்ட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து சவால் விடுற மாதிரி காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்சும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ பார்த்தாச்சு, இனிமேலும் வந்து பார்த்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி வந்து பசுபதி கிட்ட வந்து ரொம்பவே போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். நீ எவ்வளோ தான் பட்டாலும் அடங்கவே மாட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் வந்து சாரதாமா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு மேடம், ஆனால் இனிமேல் தானே உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து வந்து சொல்றாரு பசுபதி. கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நானும் பார்த்தாச்சு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ பசு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்டே வந்து சவால் விடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன காவேரி, எனக்கே நீ சவால் விடுறியா? உன் புருஷனை எப்படி நான் வந்து லாக்அப்ல வச்சிருந்த பாத்தியா, இந்த ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான்ல எப்படி வச்சிருந்த பாத்தியா, அதுதான் இந்த பசுபதி. இனிமேலும் இந்த பசுபதியோட ஆட்டம் வந்து குறையும் நான் நினைக்கிறேன். நீ இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது, காத்துக்கிட்டு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் போல்டாக வந்து பதில் சொல்கிறாங்க. போகலாம், அடுத்தது அங்கேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பசுபதி. இதை கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இந்த பசுபதியால் தான் நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு. இதனால தான் பாட்டியும் அவங்க சித்தியும் பார்த்தீங்கன்னா இதனால் நம்மளை வந்து விலகி இருக்க சொல்லியிருக்காங்க. இனிமேலும் வந்து பசுபதியால் வந்து பிரச்சனை வந்து விஜய்க்கு ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் வந்து காவேரியில் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மென்மேலும் இது வந்து பிரச்சனையாகக்கூடாது, விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே தான் வந்து வீட்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த பசுபதி எப்படி மிரட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேலும் வந்து விஜய்க்கு ஆபத்து இருக்குன்னு தானே சொல்லிட்டு போகிறான். ஏற்கனவே வந்து இதனால தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க பயந்து போயிருந்தாங்க. அவங்க பயப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. கங்கா கிட்ட சொல்லி புலம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசுபதி வந்து மிரட்டிட்டு போனதை அடுத்து ஏதாவது அவருக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா அப்படின்ற மாதிரி. என்னடி காவேரி இதை நினைச்சு வந்து வருத்தப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் வந்து சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுடி, அதெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நார்மலா விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கங்கா வந்து ஆறுதலா பேசினாலும் ஆனால் காவேரியோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதே தான் ஓடிட்டு இருக்கு. கங்கா கிட்ட மனசு விட்டு பேசும்போது தான் கங்காவுக்கு எல்லா விஷயங்களும் வந்து தெரிய வருது. ஏற்கனவே பாட்டிமா வந்து காவேரியை கோவிலில் பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. என்னடி இவங்க சித்தி தான் இங்கே வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாட்டியும் இப்படி பேசிட்டு போயிருக்காங்களே காவேரி, என்ன பண்ண போகிற இனிமேல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுதான்க்கா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த பசுபதி வேற வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, இதனால் திரும்ப திரும்ப பிரச்சனை வருமானு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ கவலைப்படுற அளவுக்கு பெருசாலாம் நடக்காதுடி, எல்லாத்தையும் விஜய் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பசுபதி ராகினி 2 பேரும் எங்கே வந்து நிற்கிறாங்களா, விஜய் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து ராதா அதுக்கப்புறம் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, இவன் வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி வந்து பயந்து போகிறாங்க. ராதாவும் பார்த்தீங்கன்னா பசுபதியை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போல்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இப்படி பேசினா எப்படி, என் பொண்ணு வாழ வேண்டிய இடம் இதுதானே, அவங்க மாமியார் இங்கே தானே இருக்காங்க, அப்போ நான் அங்கே தானே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ராகினியை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக வந்து பசுபதி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. பொண்ணால நடந்த பிரச்சனை எல்லாம் போதும், தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போல்டாக பேசிட்டு இருக்காங்க பாட்டியும். ராதாவும் வந்து பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணு தேவையில்லை, என்னோட புள்ளையோட வாழ்க்கையிலேருந்து விலகி போனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. என்ன சம்பந்தியம்மா, நீங்களே இப்படி பேசினா எப்படி, எப்படி இருந்தாலும் உங்க புள்ள என்னோட பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க இல்லையா, அப்போ இப்போ என் பொண்ணு ராகினி உங்களோட மருமக தானே, ஒரு மருமகளை பார்த்து நீங்கள் இப்படிலாம் வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்பவுமே நடந்ததே கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், தயவு செய்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காங்க ராதா. என்னோட பேரனோட வாழ்க்கையே தேவையே இல்லை, தயவு செய்து கூட்டிகிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவத்தோட பேசுகிறாங்க. நீங்கள் வாழ வந்த பொண்ணை இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க, விஜய் கூட வாழ வந்த பொண்ணு காவேரி நாங்கள் வேண்டாம்னு நினைக்கும் போது அப்போ உங்கள் பொண்ணுலாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாக போறாரு பசுபதி. ராகினி 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சிரிச்சுக்கிறாங்க. என்னப்பா நம்ம இந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. நமக்கு இங்கே வேலையே இருக்காதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, இந்த சமயத்தில் விஜய் வந்து அங்கே கோபமா வந்து நிற்கிறாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி. பயங்கர கோபத்தோட பசுபதியை வந்து அடிக்கிறதும் அங்கே வந்து ராகினி வந்து தடுக்கிறாங்க. எல்லாரும் போது நிறுத்து விஜய், எதுப்பா நமக்கு இவனோட சங்காத்தமே வேணாம், தயவு செய்து போது நிறுத்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறத வந்து தடுத்து நிறுத்துறாங்க. பாட்டி இவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது, இவனை என்ன பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட வந்து போறாரு.
விடுப்பா நான் சொன்னா கேட்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒரு பக்கம் வந்து தடுக்கிறாரு. சும்மாவே விடக்கூடாதுடா, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து தாத்தாவும் பாட்டியும் தடுத்தாலும் விஜயால வந்து கோபத்தை வந்து அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா பசுபதியால நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுனால பயங்கர கோவத்தோட இருக்காரு விஜய். என்னப்பா விஜய் இவ்ளோ கோவப்படுற, இதுக்கே இவ்ளோ கோவப்பட்டேன்னா அங்க உன் பொண்டாட்டியும் பார்த்து அங்க மிரட்டிட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் ஆக்ரோஷம் அடைகிறாரு விஜய். பாரு நீ என்ன பண்ணாலும் சரி அவங்கள உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. காவேரியும் காவேரி குடும்பத்துள்ளவங்களுக்கும் பாதுகாப்பா நான் இருப்பேன். அம்மா நீ இருப்பதான், கண்டிப்பா நீ இருப்பதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த பசுபதி வேற, இனிமேல் பார்க்க போற பசுபதி வேற. என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதையும் பார்க்கலாம், இனிமேல் உனக்கு வர வேண்டிய விளைவுகள்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாரு, ரொம்பவே போல்டா வந்து பசுபதியை பார்த்து வந்து சொல்றாரு. அம்மா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன பண்றாங்க, ராகினியை கூட்டு கிளம்ப. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீரியஸா வந்து பேசிட்டு இருக்காங்க பாட்டி. இப்பவே சொன்னனே இந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தியா எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பசுபதி என்ன பேசிட்டு போனான்னு பாத்தியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. இதை கேட்ட விஜய் பாத்தீங்கன்னா, என்ன பாட்டி நீங்க ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் தான் சொன்னல விஜய், அந்த காவேரியாலும் காவேரி வீட்டில் உள்ளவங்களாலும் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி நீங்க எதோட எதை நீங்க முடிச்சு போட்டு பாக்குறீங்க, இவன் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? விஜய் உனக்கு புரியுதா இல்லையாடா, அவங்களால தாண்டா இவனே நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா. உன்னை நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும்னு நான் நினைக்கிறேன்டா. எப்படி இருக்க பாரு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது, காவேரி தவிர்த்து வேற பொண்ணு என்னால் வந்து நினச்சி பார்க்கவும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் காவேரி தான் பாட்டி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை கேட்ட பாட்டி ராதா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறானே, யாரால திரும்பவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சனோ திரும்பவும் அவனே வந்து இப்படி மாதிரி மிரட்டிட்டு போறானடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, என் பேரனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க பாட்டி. என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்றாங்க கல்யாணியை பார்த்து. பசுபதி மிரட்டிட்டு போன விஷயம் பார்த்தீங்கன்னா குமரன் மூலியமா நிவின்க்கு வந்து தெரிய வருது. என்னென்ன பேசிட்டு போனா அப்படின்றதையும் வந்து நிவின் கிட்ட வந்து சொல்லிடுறாரு. தான் நிவினுக்கு வந்து கால் பண்றாரு விஜய். சில விஷயங்களை வந்து ரொம்பவே எமோஷனலா வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காரு நிவின் கிட்ட. என்னதான் அப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல நிவின், எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டா காவேரி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம பசுபதி வீட்டுக்கு வந்து வந்து பேசிட்டு போனதையும் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க விஜய், பசுபதி அங்கேயும் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இங்கேயும் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்றாரு நிவின். கவலைப்படாதீங்க விஜய் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்றதுனால நிவின் வாயால் என்ன பண்றாங்க, அந்த உண்மையை வந்து சொல்லிடுறாங்க விஜய் கிட்ட. இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா உங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணும்போது அதை நல்லா சொல்லாமலே இருக்க முடியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிவின் என்னாச்சு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவினை பார்த்து கேட்க, காவேரியை கூப்பிட வரும்போது காவேரி வந்து இப்படி நடந்துக்கிட்டதுனால தான் நீங்க மனசு கஷ்டத்தோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். காவேரி அந்த இடத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. என்னாச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் வந்து மனசு மாதிரி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருந்திருக்காங்க. அப்படியா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உங்கள் சித்தி வந்திருந்தாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பேசிட்டு போன எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்ற நிவின், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஆமா விஜய் எல்லாமே உண்மையான விஷயம்தான். இது காவேரி என்கிட்டயே சொல்லியிருந்துருக்கலாமே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்ன விஜய் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா, இந்த விஷயத்தை பத்தி வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இதை விஜய் கிட்ட நீங்க தெரியப்படுத்தக்கூடாது, இதனால பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உங்க சித்தி. இதே மாதிரி எப்படி வீட்டில் உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேள்வி எழுப்புறாரு. கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. நான் காவேரி ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் நிவின், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேங்க்ஸ் நிவின் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்பவே கோபத்தோட, சித்தி காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சுப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சித்தி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, ராதாவை பார்த்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைப்பா விஜய், காவேரியை வந்து நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய பிரச்சனையை வந்து நீ ஃபேஸ் பண்ணியிருக்க.
இதுலேருந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ராதா வந்து விஜய்க்கு வந்து புரிய வைக்க ஆரம்பித்தாலும் விஜயால் அதை ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ராதா நீ அப்படின்ற மாதிரி. இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமா யாரு காரணம் அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா விஜய் வந்து காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்களா, இதனால் வீட்டில் உள்ளவங்க நல்ல முடிவாக எடுக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.